பயிற்சி 2.8ல் 9வது கணக்கு பார்ப்பதற்கு முன்னால் z இன்டு e பவர் I தீட்டானா என்ன அப்படிங்கிற ஒரு வடிவியல் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ z என்ற கலப்பெண்ணை நம்ம இங்கே ஆர்கன் தளத்தில் குறிச்சிருக்கோம். இப்போ z இன்ட்டு e பவர் I தீட்டாங்கிறது என்ன அப்படின்னா, இந்த zங்கிற கலப்பெண்ணை ஆதிப்புள்ளியை பொறுத்து தீட்டா கோணம் கடிகார எதிர் திசையில் சுழற்றுவதற்கு சமமாகும். ஸோ இசட்டை தீட்டாங்கிற கோண அளவில் கடிகார எதிர் திசையில் சுழற்றுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா z இன்ட்டு e பவர் I தீட்டா கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ இசட்டை π/3 கோண அளவு நீங்கள் கடிகார எதிர் திசைக்கு ஆதிப்புள்ளியை பொறுத்து நகற்றுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா z இன்ட்டு e பவர் I π/3ங்கிற நமக்கு கலப்பெண் கிடைக்கும். ஸோ இந்த விளக்கத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை பயன்படுத்தி ஒரு பயிற்சியில் உள்ள கடைசி கணக்கு மற்றும் எடுத்துக்காட்டு கணக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 2.8ல் 9வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா z = 2 - 2 அப்படிங்கிற ஒரு கலப்பெண் கொடுத்துருக்காங்க. இதை இந்த கீழ்காணும் தீட்டாவை பொறுத்து கடிகார எதிர் திசையில் சுழற்றும் போது கிடைக்கக்கூடிய மதிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இசட்டை இந்த தீட்டா மதிப்புகளை பொறுத்து கடிகார திசைக்கு எதிர் திசையில் நகட்டினோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா = π/3னா என்ன கிடைக்கும்? z இன்ட்டு e பவர் I π/3. தீட்டா = 2π/3னா z இன்ட்டு e பவர் I 2π/3. 3π/2னா z இன்ட்டு e பவர் I 3π/2 என்ன கண்டுபிடிச்சா நம்ம போதுமானது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் தீட்டா = π/3. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம z வந்து என்ன வடிவத்துக்கு மாற்றணும் அப்படின்னா துருவ வடிவத்துக்கு மாற்றணும். ஏன்னா e பவர் I தீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துருவ வடிவத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அது. அப்போ நம்ம இதை துருவ வடிவத்துக்கு மாற்றணும். மாற்றினா தான் நம்ம வந்து பெருக்க முடியும். இப்போ z = 2 - 2 கொடுத்துருக்காங்க. அதாவது r இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா அதனுடைய வடிவம் துருவ வடிவம். r = √(x² + y²) ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ √8 விட என்னது 2 √2 கிடைக்குது. ஆல்ஃபா = tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. அப்போ -2/2னா 1 அப்படின்னா என்னது π/4. இப்போ 2, -2ங்கிறது என்ன கால் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கால் பகுதியில் அமையும். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது. அப்போ தீட்டா = -α 4ஆம் கால் பகுதியில். அப்போ தீட்டா = -π/4. அப்போ 2 - 2 ஐய துருவ வடிவத்தில் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்னா 2 √2 இன்ட்டு காஸ் ஆஃப் -π/4 ப்ளஸ் I sin -π/4 அப்படின்னு சொல்லி நம்ம எழுத முடியும். முதல் கோண அளவு தீட்டா = π/3 கொடுத்துருக்காங்க. இதை π/3 கோண அளவு எதிர் திசையில் நகற்றும் போது கிடைக்கக்கூடிய மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ z இன்ட்டு e பவர் I தீட்டா அப்படிங்கிறத நமக்கு விளக்கம். z இன்ட்டு e பவர் I π/3 கண்டுபிடிக்கணும். z மதிப்பை முதல்ல நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். e பவர் I π/3ங்கிறது காஸ் π/3 ப்ளஸ் I sin π/3. இப்போ 2√2 இன்ட்டு இது நமக்கு தெரியும் துருவ வடிவத்தினுடைய பண்புகள். 2 துருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய பெருக்கும் போது அதனுடைய கோண அளவுகளை மட்டும் கூட்டினால் போதுமானது. அப்போ π/3 - π/4 சொல்லி எழுதியிருக்கிறேன். இந்த சுருக்குனிங்க அப்படின்னா மீச்சியமாக எடுக்கும்போது 12 குறுக்க பிறகு 4π - 3π அப்படின்னா π/12. அப்போ இது ஷார்ட் ஃபார்மாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டானா 6 தீட்டான்னு எழுதலாம். அப்போ 2√2 6 π/12 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். அடுத்த கோண அளவு கொடுத்துருக்காங்க. தீட்டா = 2π/3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கடிகார திசைக்கு எதிர் திசையில் சுழற்றும் போது கிடைப்பது z இன்ட்டு e பவர் I 2π/3. z துருவ வடிவத்தில் இருக்கும். e பவர் I 2π/3னா காஸ் 2π/3 ப்ளஸ் I sin 2π/3. ஸோ ரெண்டையும் பெருக்கும் போது கோண அளவுகளை கூட்டினால் போதுமானது. 2π/3 - π/4. ரெண்டுலேயுமே 2 பக்கமும் ஒன்று போல் வரும். மீச்சியமாக எடுத்திங்கன்னா 12 குறுக்க பெருக்கினீங்கன்னா 4 2 8π -3π 8π - 3π 5π. அப்போ 2√2 காஸ் 5π/12 ப்ளஸ் I sin 5π/12. ஷார்ட் ஃபார்மாக எழுதினீங்க அப்படின்னா 2√2 இன்ட்டு 6 5π/12. மூன்றாவது கோண அளவு தீட்டா = 3π/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ z இன்ட்டு e பவர் I 3π/2. z துருவ வடிவம். இதனுடைய விரிவாக்கம் காஸ் 3π/2 ப்ளஸ் I sin π/2. பெருக்கும்போது கோண அளவுகளை கூட்டினால் போதுமானது. 2√2 இன்ட்டு காஸ் ஆஃப் 3π/2 - π/4. 2 பக்கமும் ஒன்று போல் இருக்குது. மீச்சியமாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 4 எடுத்தாலே போதும். 2க்கும் 4க்கும் மீச்சியமாக 4. அப்போ பார்த்தீங்கன்னா இதை 2ஆல் பெருக்கினால் மட்டும் போதும். ஸோ இரிமோன் 6π - π 6π - π என்ன வரும் 5π/4. 2 பக்கமும் வந்துருச்சு. ஷார்ட் ஃபார்ம் 2√2 இன்ட்டு 6π 5π/4. எடுத்துக்காட்டு 2.36 கிட்டத்தட்ட நம்ம இப்போ பார்த்த கான்செப்டோட அதே மாதிரி இருக்கக்கூடிய கணக்கு. அதனால் இதோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருவோம்.
Z1 Z2 Z3 என்பதன ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சிகள் கொடுத்துருக்காங்க. mod Z = 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Z1 = 1 + i√3 எனில் Z2 மற்றும் Z3 மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ Z1 Z2 Z3 என்பது ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சிகள் அப்படின்னால அந்த 3 புள்ளிகள் நம்ம ஒரு வடிவ கணித விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொடுக்கப்பட்ட விவரத்தினுடைய வடிவல் விளக்கம் பாருங்கள், ஒரு படமாக போட்டிருக்கோம். Z1 Z2 Z3 என்பன ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய உச்சி புள்ளிகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 புள்ளியும் நம்ம ABC அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ 3 பக்கங்கள் AB BC C அப்படிங்கிற 3 பக்கங்கள் இருக்குது. இப்போ Z1லேருந்து Z2 வந்து ஆதிப்புள்ளியை பொறுத்து வந்து எவ்வளோ கோணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π/3 கோண அளவு இருக்கும். அதாவது இது வந்து சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதிப்புள்ளி வந்து 3 பிரிவாக பிரிக்குது. இதை 3 பிரிவாக பிரிக்கும் போது 3மே சம கோண அளவுகள் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கோண அளவு என்ன அப்படின்னா 360 டிகிரி. அப்போ இந்த ஒரு பக்கத்தை இந்த ஆதிப்புள்ளியால் ஏற்படுத்தும் கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வரும். மொத்தம் 3 பக்கங்கள் இருக்கிறதுனால 120 × 3 360 டிகிரி கிடைக்கும். அப்போ நம்ம கேள்வி Z2 Z3 என்ன கண்டுபிடிக்கணும். Z1 2π/3 கோண அளவு கடிகார திசைக்கு எதிர் திசையில் நகற்றுறோம். அப்போ Z2 கிடைச்சிரும். Z2 2π/3 கோண அளவு கடிகார திசைக்கு எதிர் திசையில் நகற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும், Z3 கிடைக்கும். அதாவது Z2ங்கிறது என்ன அப்படின்னா Z1 × e⁻i 2π/3, Z3 என்பது Z2 × e⁻i 2π/3 அப்படிங்கிறது. ஸோ ஆதிப்புள்ளிங்கிறது முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட மையம். இப்போ 3 பக்கங்களும் ஆதியுடன் ஏற்படுத்தும் கோணம் வந்து எப்படி இருக்குன்னா 2π/3 ரேடியன்கள் கோண அளவாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை நம்ம இதை வந்து நிலை வெக்டாராக எடுத்து எழுதிக்கலாம். OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டாருங்கிறது இந்த புள்ளி. OA வெக்டார் = Z1 = 1 + i√3 சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ OB வெக்டார் அப்படிங்கிறது Z2 மதிப்பு. Z2 என்பது Z1ஐ 2π/3 கோண அளவுகள் நகட்டும் போது கிடைப்பது. அதாவது Z1 × e⁻i 2π/3. அப்போ Z1 என்ன அப்படின்னா 1 + i√3. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து செவ்வக வடிவமாக மாற்றி நம்ம கண்டுபிடிக்கணும். புள்ளி அப்படிங்கிறதுனால செவ்வக வடிவமாக மாற்றுறோம். அப்போ e⁻i 2π/3 cos 2π/3 + i sin 2π/3 சொல்லி விரிவாக்கம் பண்ணி எழுதிக்கலாம். 2π/3 π-π/3 சொல்லி எழுதிக்கிறோம் இதனுடைய மதிப்பை கண்டுபிடிப்பதற்காக. அப்போ இது வந்து 2ஆம் கால் பகுதியில் அமையும். π-π/3ங்கிறது 2ஆம் கால் பகுதி. சைன் மட்டும்தான் ப்ளஸ், அப்போ காசுக்கு மைனஸ். அப்போ cos π/3 மதிப்பு பார்த்தீங்கன்னா 1/2, sin π/3 மதிப்பு பார்த்தீங்கன்னா i × √3/2. இது ரெண்டும் இப்போ நம்ம பெருக்கணும். ஸோ பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வச்சு பெருக்கும்போது -1/2 + i√3/2 அப்படியே இருக்கும். i√3 வச்சு பெருக்கும்போது -i√3/2. இங்கே பார்த்தீங்கன்னா i × i னா i², அப்போ மைனஸ் வந்துடும். √3 × √3 3/2. இப்போ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது. -1/2 -3/2. கீழே 2 பொதுவாக வச்சுக்கிட்டிங்கன்னா -1 -3 -4/2. இப்போ Z2 = என்ன வரும் அப்படின்னா -2. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம Z3 கண்டுபிடிக்கணும். Z3 கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழிகள். இப்போ பார்த்தீங்கன்னா Z2 2π/3 கோண அளவு நம்ம நகட்டணும் அப்படின்னா கிடைக்கும். அல்லது Z1 நம்ம 2π/3 + 2π/3 கோண அளவு 4π/3 அளவு நகட்டினாலும் நமக்கு கிடைக்கும். ரெண்டில் எப்படினாலும் நம்ம செய்யலாம். Z2 மதிப்பு சிம்பிளாக இருக்கிறனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். Z2 × e⁻i 2π/3, Z2 மதிப்பு -2 cos 2π/3 + i sin 2π/3. இதை விரிவாக்கம் பண்ணோம் அப்படின்னா π-π/3 என்பது 2ஆம் கால் பகுதி. சைன் மட்டும்தான் ப்ளஸ், காஸ் மைனஸ். இப்போ -cos π/3 + i sin π/3 -1/2 + i√3/2. உள்ள பெருக்கும்போது என்னாகும், 2 எல்லாமே அடியாயிரும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா +1, இங்கே பெருக்கும்போது -i√3. ஸோ அப்போ Z2 = -2, Z3 = 1 -i√3. ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Z என்ற கலப்பெண்ணை தீட்டா கோண அளவு கடிகார எதிர் திசையில் நகற்றும் போது நம்ம கிடைப்பது Z × e⁻i θ. இதை ஞாபகம் வச்சுக்கிடணும்.